டிஐ வீடியோ பண்ணி போர் அடிக்குதுல. இன்றைக்கான வீடியோ நம்ம ரெடி பண்ண வண்டியிலேருந்து ஒரு 5 வண்டி செலக்ட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு சேலஞ்சான ட்ராக்கும் ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த ட்ராக்கில் ஓட்டுறதுக்கு ஏ டீம் பி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 டீம் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இதே மாதிரி சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். பட் அதோட டிஃப்ரெண்ட் இது வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்னென்ன வண்டி வந்து எடுத்துருக்கிறோம், நம்ம ட்ராக் எப்படி பண்ணியிருக்கிறோம், இந்த சேலஞ்ச் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த சேலஞ்சுக்கு நம்ம என்னென்ன வண்டி வந்து எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டிக் சைக்கிள் வந்து எடுத்துருக்கிறேன். பட் இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ரிஜெக்ட் வந்து பண்ணியாச்சு. அது என்ன ரீசன்னா, டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால 4 வெஹிக்கிள் இருந்தால் போது, ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண பார்த்தீங்கன்னா சின்ன சைக்கிள் ஒன்று, அந்த சைக்கிள் வந்து எடுத்துருக்கிறேன். அது கூட நம்ம ரெடி பண்ண அந்த எக்ஸலையும் எடுத்துருக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணுவோம், பஸ் மாதிரி ஒரு வேன், சாரி அந்த வேனை வந்து எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்பி இன்ஜின் யூஸ் பண்ணி நம்மளே ஒரு அட்வென்ச்சர் பைக் ரெடி பண்ண பார்த்தீங்களா, அந்த பைக் வந்து எடுத்துகிட்டு வரோம். இப்போ அப்படியே நம்ம ரெடி பண்ண ட்ராக்கோட ஃபுல் வியூ பார்த்துட்டு வந்துருங்க. ட்ராக்கோட ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரகுடான ஆப் ரோடு தான். அடுத்த சேலஞ்சாக ஜகதி பல்ல வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக ஒரு 4 ஸ்பீடு பிரேக்கர், அதை தாண்டி போனோம்னா சின்னதாக ஒரு பெண்டு வந்துருக்குங்க. அந்த பெண்டை தாண்டி ஃபைனலாக ஒரு மேடு வந்துருக்கு. இந்த மேட்டில் ஏறி அந்த சைடில் யார் வராங்களோ அந்த டீம் தாங்க வின்னர். இந்த சேலஞ்சை ப்ளே பண்ணுற ஏ டீம் பி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 8 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா மூலமாக நம்ம சப்ஸ்கிரைப் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருக்கிறோம். அந்த 8 பேருமே அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். ஏ டீமில் யுவா, ஏ டீமில் அருண், ஏ டீமில் மாணிக்கம், ஏ டீமில் தனுஷ், பி டீமில் தருண், பி டீமில் அஜய், பி டீமில் சந்தோஷ், பி டீமில் சந்தோஷ் பாண்டி. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் சீட் எழுதி போட்டு அதில் யாருக்கு என்ன வண்டி வருது அதை எடுத்து ட்ரைவ் பண்ணாங்க. பட் இதில் அப்படி கிடையாது. ஒரு டீமில் உள்ள ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு வண்டி, அதில் யார் எந்தெந்த வண்டி ஓட்ட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு டீமுக்குள்ளேயே பேசி முடிவு எடுத்துக்கிடுவாங்க. ஃபஸ்ட் நம்ம சேலஞ்ச் எடுத்துக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் தான். என்னப்பா எல்லாம் பேசி முடிவு எடுத்தாச்சு, யாரும் என்னென்ன வண்டி ஓட்ட போறீங்கன்னு? ஓகே, ஏ டீமில் யார் சைக்கிள் ஓட்ட போகிறா? எடா முண்டை மாட்டேங்கிறீங்க. வாயா 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 வாயா. பேர் என்னதியா? தனுஷ். தனுஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சைக்கிளை வந்து ட்ரைவ் பண்ணி இந்த சேலஞ்ச் வந்து வின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஓட்டியா ரெடியா? இதுக்கு முன்னாடியே சைக்கிள் ஓட்டினதும் இல்லை, கால் இட்டு தான் இல்லை. போகலாம். என்ன எடுத்தோன்னே அவ்வளோதையா? ஐயோ வாயா வாயா வாயா. எடுத்தோடனே ஆள் தடுமாறிடுச்சு. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேக்குடா ஆள் கொஞ்சம் தடுமாறிட்டாப்ல, ஒன்றும் கிடையாது. அந்த கல் கிடஞ்சி அதை வளர்த்திடுச்சு, ஒன்றும் இல்லை. ஓகே தானே? எப்படி வண்டி ஓட்ட நல்லா இருந்துச்சுல்ல? நல்லா இருந்துச்சு. ஓகே, அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓட்டி வின் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பி டீமில் யார் ஓட்டுறா? பி டீமில் செலக்ட் பண்ணவே இல்லை, சைக்கிள் யார் ஓட்டுறா? ஆயா ஆயா. உங்கள் பேர் என்னதியா? சந்தோஷ் பாண்டி. சந்தோஷ் பாண்டி வந்து அடுத்த ட்ரை பண்ண போகிறாப்புல. ஓட்டியா? நீ எனக்கு தெரிஞ்சு மிதிக்க கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சைக்கிளே தாண்டாத நினைக்கிறது இந்த இடத்த விட்டு. என்னாச்சு, உலட்டுதா எப்படி? உலட்டுது. ஓ, அந்த வீலில் அந்த கல்லில் போட்டாக்கல அப்படி விழுந்துருச்சோ? சரி, அவ்வளோதாங்க. நம்ம இந்த ஒரு சேலஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சைக்கிளை யூஸ் பண்ணி யாராலுமே இந்த ஒரு ட்ராக்கே வந்து தாண்ட முடியலை. இன்னும் எக்கச்சக்கமான சேலஞ்சு வந்து இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. அப்படி சைக்கிளை வந்து தூக்கிடுவோம். அடுத்த நம்ம சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸலை தான் வந்து எடுத்துருக்கிறோம். இந்த எக்ஸல் வச்சு நம்ம சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்க வந்து பார்த்துரும். இந்த எக்ஸலை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ டீம்லேருந்து ராயில் வந்து வந்துருக்கிறாப்புல. ஓட்டிடுவையா? அவ்வளோதான். ஐடியா நீ தான் வின் பண்ணுற. எங்கே ஏ டீமில் யார் எங்கே மோட்டிவேஷன் பண்ணுங்க வந்து உங்களுக்கு? அவ்வளோதான். வாயா பொறுமையாக போயா. அவ்வளோதான். ஏடியா சேஸ் உட்காந்துருச்சு. ஒன்றும் இல்லை. எடு. பின்னாடி வந்து எடு. என்ன லைட்டாக பின்னாடி. அவ்வளோதான். சேஸு கீழே உட்காந்துருச்சுங்க. கரெக்டாக இன்ஜினு கீழே உட்காந்துருச்சுங்க. லைட்டாக பின்னாடி வந்து பாரு. பின்னாடி வந்து இந்த சைடில் வா. அவ்வளோதான். பார்த்து பொறுமை. பார்த்து. அவ்வளோதாங்க, ஒரு ட்ராக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சகரையும் தாண்டி போயிடுச்சுங்க. அடுத்த ட்ராக்கு வாய்ப்பே இல்லை எக்ஸல்ல. அவ்வளோதான். சும்மா சகரையை அடிச்சு வீசிட்டு போயிட்டு இருக்குங்க. கொஞ்சம் ஹைட்டான வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கை வந்து கடக்க முடியும். நம்ம 2 சேலஞ்சு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் இந்த 3ஆவது சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தான் மேலே ஏறி போகலாம். வாய்ப்பே இல்லை.
முடியலையா? வாயா வாயா. ஆனால் தம்பி வாயா 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 வாயா. 2 சேலஞ்சு அசால்ட்டாக கடந்துட்டாப்புல. நான் கூட சகதியில் உட்காருன்னு நினச்சேன். சகதியில் சும்மா அடிச்சு வீசிட்டு வந்துக்கிட்டு இருக்காப்புல. இப்போ சகதி சட்டம் சகதி தெரிச்சிருக்கு பாரியா. அடுத்ததாக பி டீம்லேருந்து அஜய் வந்து ஓட்டா போகிறாப்புல. என்ன இப்போ ஜெயிச்சு நம்பிக்கை இருக்கா? அடிச்சு ஓட்ட வேண்டியதான். சாவி போடுறா. ஓகே சாவி போட்டு தானே இருக்கு. ஓகே ஓகே கொஞ்சம் பொறுமையாக போடா. பார்த்து பொறுமை 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 வண்டியா வாய்ப்பு. என்னடா முன்னில் ஐயோ பின்னாடி தவறு தெரிச்சிருந்துருக்குங்க. ஏதாவது போக மாட்டேங்குதாடா. நல்லா உட்காந்துருச்சுங்க. ஏ டீமில் ஓட்டின பையன் கொஞ்சம் சல்லுன்னு போய்த்தாப்புல. சல்லுன்னு போனாலும் சல்லுன்னு போயிடுச்சா. இது ஃப்ரெண்டு வீல் பயங்கரமாக உட்காந்துருச்சு. மூவிங்கே இல்லை. ஃபுல்லாக திரும்பி பாரு. ஃபுல்லாக திரும்ப அப்படி தானா எங்கே வாய்ப்பு அருமையாக உட்காந்துருச்சுங்க வண்டி. அருமையாடா. எப்படா வெளில எடுக்கிறது இப்போ? அருமையாக மாட்டிருக்கு. எங்கே பார்க்க போக எல்லாம் சேர்ந்து எடுக்கலாம். இல்லை எங்கிட்ட நல்லா உட்கார வச்சிட்டாப்புல வண்டியை கொண்டேண்ணா. ஃப்ரெண்டு வீல் தான் அதிகமாக உட்காந்துருக்கு வாருங்களேன். சகதி ஃபுல்லாக. சி வண்டியோட நாஸ்தி ஆகிடுச்சுங்க வண்டி ஒரு இதுலேயே. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸலுமே வந்து இந்த சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை. அதனால் எக்ஸலுமே அப்படியே ஓரம் கட்டிடுவோம். அடுத்து என்ன வண்டி? அந்த இது தானே அட்வென்ச்சர். அட்வென்ச்சராச்சும் பேருக்கு ஏற்ற மாதிரியாச்சும் கொஞ்சமாச்சு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஓகே. நமக்கு இந்த சேலஞ்ச் 2 டீமே கம்ப்ளீட் பண்ணாட்டினா ஃபைனலில் ஒரு சாய்ஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது வந்து ஃபைனலில் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அட்வென்ச்சர் பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டீம்லேயும் ட்ரைவ் பண்ண போகிறாப்புல. உன் பேர் என்னது? அருண் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ண போகிறாப்புல. அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வண்டி நான் எப்படி அந்த வீடியோ போட்டேன் பார்த்தியா என்ன எப்படி ஓட்டுறதுன்னு? அந்த வீடியோ பார்க்கலையா? சரி ஓகே. அதில் நின்றுக்கிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். நின்றுக்கிட்டு கரெக்டாக ஓகேவா? ரெடி டன். ஓகே அவ்வளோதான். அப்படி உட்காந்துட்டாயா? நம்ம நிற்க வேணாம். உட்காந்த பாஸ் நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. என்ன மானத்தை வாங்கிட்டீங்க? நின்னுக்கு போற வண்டி நாடு. ஆஹா வண்டிக்கான பேரே போச்சுங்க. ஸோ சேடு. நின்றுக்கு போயிருந்தா அவ்வளோ சல்லுன்னு போயிருக்கோம். நமக்கு ஆல்ரெடி டிஎஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் மக்கர் பண்ணு போக தான் பிக்கப் இருக்கும். இந்த இடத்துலேயும் புக்கிங்க நின்று என்ன பண்ணுறது? கொஞ்சம் ஸ்பீடாக போய் தான் சல்லுன்னு போயிருக்கலாம். பையன் புதுசானே அது குறையில ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ தானே ஓட்டுறாப்புல. ஆல்ரெடி ட்ரைவ் பண்ணியிருந்தால் கூட அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்க தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் ஓட்டுறியா இல்லை போதுமா? ஓட்டுறியா? சரி ஓகே ஒரு சாய்ஸ் கொடுப்போங்க. ஏன்னா இப்போ தான் ஓட்டி இருக்கிறேன் அந்த வண்டியை. லைட்டாக த்ராட்டில் ரொம்ப ஸ்பீடெல்லாம் வேணாம். நமக்கு வீலு பெரிய வீலு தாண்டா. அவ்வளோதாண்டா. இல்லை த்ராட்டில் கூட போயிடும். த்ராட்டில் கொடுறா. வண்டி இதை அடைக்குது லைட்டா. நான் ஒன்று ஓட்டி பார்க்குறேன். வண்டி அடைக்குது அப்படிங்கிற நம்ம லைட்டாக ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். அல்டிமேட்டாக போதுங்க. நமக்கு இந்த ஜேஸ் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து கொஞ்சம் மேலே தான் இருக்கா. இந்த பீடி பிரேக்கெல்லாம் ஈஸியாக வந்து ஏறி போயிடலாம். அதான் சொல்கிறேன் கொஞ்சம் ஓட்டி பழக்கம் பண்ணி செல்லு வந்துக்கிட்டு இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால சின்னதாக ஒரு லஞ்சை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே பி டீமில் சந்தோஷம் தான் ட்ரைவ் பண்ண போகிறாப்புல. போடா ஏன்னா ஒட்டில் போகிறான்டா. ஏறா அவ்வளோ வேண்டாம். வண்டியை அமர்த்து விட்டான். வண்டியில் லைட்டாக ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். வண்டி லைட்டாக அடைக்கிறது தான் போல. பட் நான் ட்ரைவ் பண்ணும்போது அடைக்கலை. புதுசாக ட்ரைவ் பண்ணும்போது ரேஸ் எதை விட்டுறாங்கன்னு தெரியல அடைக்க ஆரம்பிச்சிருது. இது வரைக்கும் ஒரு 3 வண்டியை ட்ரைவ் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு 2 ட்ராக்கை தான் தாண்ட முடிஞ்சு 3ஆவது ட்ராக்கை தாண்டவே முடியலைங்க. அந்தளவுக்கு ரிஸ்க்காக வந்துருக்கு. நம்மளுடைய வேனாச்சும் தாண்டுதா அப்படிங்கிற வந்து பார்க்க போகிறோம். வேனை வந்து பார்த்தீங்கன்னா ஏ டீமில் வந்து யுவராஜ் வந்து ஓட்ட போகிறாப்புல. ஸ்டார்ட் பண்ணியா? இது சும்மா செல்ஃப் தான். அவ்வளோதான். த்ராட்டில் கொடுத்தா ஓகே.
அவ்வளோ அப்படியே கண்டினியூ பண்ணியா. கொஞ்சம் ஸ்டேரிங் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டா கரெக்டாக போயிடலாம். அவ்வளோ த்ராட்டில் கூடிய போயிருமியா அது அசால்ட்டா. கொடு 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 அதெல்லாம் அசால்ட்டாக ஏரோப்பில். அவ்வளோதான் அவ்வளோதான். செல் போட்டுக்க மறுபடியும். வீல் சுத்த ஆரம்பிச்சிருச்சாயா? ஆஹா பள்ளத்தில் உட்காந்துட்டாப்புல. நான் கொஞ்சம் எப்படியா ட்ரை பண்ண அவ்வளோதான். அவ்வளோதான். வீல் தனியாக சுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு? அவ்வளோதான், சோலி சுத்தம். ஜேஸ் உட்காந்துருச்சு. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு, எடுக்க பாரு. இன்னும் கொஞ்சம் தான். போடு போடு போடு, அவ்வளோதான். நமக்கு மெயின் ப்ராப்ளம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ஜின் சைடு உள்ள வீல் வந்து அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருது. அதாவது உள்ள வந்து பாறை வந்து பத்தலை அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஏடிஎம்ல உள்ள 3 நாள் உள்ள இருங்க எல்லாம் பாறதுக்கு வந்து ஏதாச்சும். இப்போ நமக்கு வந்து இங்கே வெயிட் இருக்கும், அந்த வீல் சுத்தாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்போ நமக்கு உள்ளே போகுது அப்படின்னு பார்த்துரும். ஏறுங்கடா. யுவராஜ், இந்த வாட்டி உங்களுடைய சாதனையை புரியவில்லை நினைக்கிறேன். அடிச்சு ஓட்டுங்க. ஸ்டார்ட் பண்ணு. அவ்வளோதான். பொறுமையாக சொல்ல மூவ் பண்ணு. அவ்வளோதான் பார்த்தியா? அவ்வளோதான். ஆனால் சேர்த்து உட்காந்துருச்சு. வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அப்படியே பேக் வந்து கொஞ்சம் அவ்வளோதான். அந்த சைடில் ஏற்றி பாருங்களா, அந்த சைடில் போய் பாரு. இந்த சைடில் மேடி அடிக்குது. நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கரடு போனான்னு பார்த்து தானே. இப்போ வண்டியில் பாரத்தை குறைச்சலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு நேரம் அவ்வளோதான். ஓடு. அப்படியே வளைச்சிரு. வா சவதிக்க வளைச்சிரு. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ட்ராக் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இது இல்லைப்பா. ட்ராக்கிலே போகல, வண்டி சகதில இறங்காம போயிட்டு இருக்குது. என்னப்பா அது? அடிச்ச காத்துல மேலே கூரையெல்லாம் பிச்சுக்கு போயிடுச்சு. ஆமா, ஆடிகாரன் அப்படித்தானுங்க. நீங்க சகதியே தண்டலப்பா, சகதியில் தண்டம் வெளில வந்துட்டு. இப்போ என்ன பண்ண, வண்டி ரேஸ் எடுத்து மாதிரி சகதியில் தொட்டு வெளில வரீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ராக் வந்து நீங்க கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டீங்க. செகண்ட் ட்ராக் வந்து நீங்க முடிக்கல. அப்படியே பேக் வாங்க. அப்பவே சொன்னேன், கேட்டியலா? வெயிட் வைக்காதே. நான் இன்னும் வீலே சுத்தலடா நீ கொடுக்குற ரேஸுக்கு. அந்த அளவுக்கு உட்காந்துருக்கா சகதிக்கல. எக்ஸல் பைக்கு கூட வெளில ஈஸி எடுத்துடலாம் போல, இது எடுக்க வாய்ப்பே இல்லைடா. என்ன வெயிட் இறக்கிறீங்களா, அப்படியே வெயிட் வச்சுக்கிறீங்களா? இறங்கிடா அப்போ கூட கொஞ்சம் வெளில எடுக்க வாய்ப்பு இருக்குடா. இப்போ ரேஸ் கொடுத்து பாரு. வீலு மூவிங்கே இல்லை, அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. தள்ளி எடுக்கிற வெளியில தள்ளினாலே வெளில போக மாட்டேங்குது. ஓகே, சகதி விட்டு வெளில வந்தாச்சு. அப்படியே இந்த ஸ்பீடு பிரேக்கெல்லாம் மேலே ஏறி போயிருங்க பார்ப்போம். உங்கள் டீமாக செயல்படுறிய வெற்றி பெற ஈஸியாக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான்டா, ஒன்றுடா. இன்னும் ஒன்று தான். அவ்வளோதான்டா. ஜேஸ் இடிக்குதுடா மூட்டையில். கிழிச்சு விடு. அதெல்லாம் நீ மேலே ஏறி போய்த்தானே கிழிச்சிட்டு போயிடும். ஏன்னா மூட்டை இழுத்து கொண்டு போய். அவ்வளோதான். நம்ம ஸ்பீடு பிரேக்கை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா இதில் ஏற கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, பெரிய மூட்டையாக இருக்குது. ஜேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜேஸ் வந்து அந்த மூட்டையில் வந்து இடிச்சிருது. அப்படியே இழுத்துட்டு இவா இப்போ என்ன பண்ணுறேன்னு வச்சுக்க, அந்த வளர்ச்சி போட்டு பற்றி அந்த ட்ராக்கு அதில் அப்படியே போய்த்து லாஸ்ட்டு ஃபைனல் ட்ராக் அதில் மட்டும் ஏறிட்டுனா நீங்கள் தான் வின்னு உங்கள் டீம். ஓகேவா? ட்ரை பண்ணி பாரு.
நாங்கள் மூட்டையில் ஏறி தான் போவோம் அப்படின்னு ஏறி போகிறோம் இங்கே. எங்கடா போறிய? அட்டையெல்லாம் பிச்சுக்கு போயிருச்சுடா. கரெக்டாக அந்த ட்ராக்லேயே போனால் ஓகே தான். நம்ம ஏன் இந்த இடத்துல வளைச்சி போட்டோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக வரும்ல, அது ஏற ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக போயினா ஈஸியாக ஏறிடலாம். பட் ஸ்லோவாக ஏற கொஞ்சம் ரிஸ்க்கு. அதில் ஏற்றுறதா வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சு. அப்படியே பேக் வந்துக்கிட்டு அந்த இடத்துலையும் போய் ஏறி ட்ரை பண்ணி பாருவா. இந்த கிராஸில் ஏற்றி பாருலாட்னா அதில் பொறுமையாக ஏற்றுங்க. அவ்வளோதான், பின்னாடி மாட்டிக்கிடுச்சுடா. அது எப்படா மேலே போவோம்? அவ்வளோதான்டா. சப்பாசரா அண்ணா, ஓரளவு ஏற்றிட்டீங்க. நான் கொஞ்சம் ட்ரை பண்ண ஏற்றிடலான்னு நினைக்கிறேன்டா. பொறுமையாக ஏற்றுங்க, பொறுமையாக ஏற்றுங்க. போதுண்டா போதுண்டா. அது உள்ள எங்களை பயப்படுறாங்கடா. போதுண்டா. அப்பா யுவராஜ் கை குடுறா, அருமையாக ஓட்டுறடா. இந்த கொஞ்சம் இடம் மேலே பறந்துருக்குண்ணா வண்டி. கூரை எடுத்துருவோம்பா, அது வேணாம்பா. மேலே எடுத்து அது வேணாம். அது எடுத்துக்கிடுச்சு. அடிச்சு அடியில் கூரையை பிடிச்சி எடுத்துக்கொண்டாங்க. ஏ டீமா சபாஸ்ரா. ஓகே, அடுத்ததா பி டீம் வந்து அவரோட திறமையை வந்து காட்ட போறாப்புல. யார் டிரைவ் பண்றது? யாரு? என்ன பேர்? என்னதுயா? தருண் ஓட்ட போறாப்புலங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியா. ஏ டீம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. பி டீம் நீங்கள் வச்சு வின் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான். பொறுமையா. போடுற அருமைடா. பாம்புல இருக்கிறேங்கடா. அப்பா அல்டிமேட்ரா. ஏ டீமோட பி டீம் பயங்கரமா இருக்கிறாப்புல. அசால்ட்டா வண்டி எப்படா? யாரா அவன் டிரைவர்? நீ தான்டா டிரைவர். ஓகே இப்போ பேக் ரிவேஸ் வந்து ஏற்றி பாருங்க. மொல்லமா பொறுமையா. பின்னாடி போகாதடா. பொறுமையா. பொறுமையா டிரைவ் பண்ணி பாருங்க. 2 லெவலில் அசால்ட்டாக கலந்து 7 அது மாதிரி தான். இது சிம்பிளாக முடிச்சிடலாம். பொறுமையா இது ஒண்ணுங்க. எவ்வளோ போறீங்க? போறா. அப்பா பங்க பண்றியாடா. கரெக்டா பேக்ல ஜேஸ் அடிச்சிடுதுடா. கொஞ்சம் ரிஸ்க் தாண்டா ஏத்துறது. சரி ஓகே விடுங்க. அது மேலே ஏறாது போல. ஓகே விடுங்க. நம்ம 2 டீமே இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஃபைனலாக ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா? அது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த எக்ஸல் பைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமில் மாற்றி வந்து ஓட்ட போகிறாங்க. அதுவும் ஒரே சான்ஸ் தான். எப்படின்னா இங்கே வந்து மேலே ஏறுறாங்களா, அந்த ஒரே ட்ரையில் வந்து ஏறிட்டா ஓகே. அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டா அவ்வளோதாங்க, க்ளோஸ். இந்த இதில் யார் வின் பண்ணுறா அப்படின்னு பார்த்துரும். ஃபஸ்ட்டு ஏ டீமில் வந்து ஒரு ஆளை ட்ரைவ் பண்ண போகிறாப்புல. ஓட்டியா ஆரம்பியா. ஒரே சான்ஸ் தான். அவ்வளோதான், வாய்ப்புகள் கம்மி. ஓகே அவ்வளோதான். வாய்ப்புகள் கம்மி. தம்பி வேணும் நல்லா ட்ரைவ் பண்ணாப்புல. அதே போல் இந்த சேலஞ்சோட வின்னராக வரதான் இருப்பாப்பு நம்புகிறேன். இந்த வாட்டி கொஞ்சம் மேடையும் குறைச்சிருக்கு. எப்படியா சரியா? பொறுமையா. அவ்வளோதான்டா. அருமைடா. நமக்கு ஏ டீம் பி டீம் 2 டீமே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் நல்லா வந்து பண்ணாங்க. அதில் வந்து பி டீம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் இந்த கோப்பையை வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுத்துரும். அதில் இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் பயங்கரமாக பண்ணுறப்பலங்க. சூப்பர்.
ஓகேங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா தண்டா இருக்கு. ஓகேங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்கள் ஒப்பீனியன் பண்ணால் கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுங்க. இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நல்லா விளாண்டிங்க நீங்களுமே. சேனல் பேர்லாம் யாருமே தெரியல. ஓகே.